வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்.பி. நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. இத வந்து ஹோமியோபதிலயும் சரி பண்ண முடியும் அப்டின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்டின்னா என்ன அப்டின்னா, நெறைய பேருக்கு வந்து நீங்க வயசானவங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நல்லா வந்து கையெல்லாம் வந்து பயங்கரமா நடுக்கம் இருந்துட்டே இருக்கும். 60 வயச தாண்டுனவங்களுக்கு இந்த மாரிலாம் நெறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த கை நடுக்கம் வந்து முக்கியமான ரீசன் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் தான். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கை வந்து பயங்கரமா வந்து ஒரு நடுக்கம் குடுக்கும். நடக்கும்போது வந்து லைட்டா வந்து முன்னாடி வந்து கூன் போட்டு நடக்கிற மாதிரி நடப்பாங்க. அதே மாரி வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். கை கால்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மடக்கி நீட்டுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஸ்டிஃப்னஸ் நெறைய இருக்கும். அவங்களோட நடவடிக்கை எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து எவ்வளவு வந்து சுறுசுறுப்பா, எவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க, எவ்வளவு வேகமா ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு. ஆனா எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். அவங்களோட பிஹேவியர், அவங்களோட பேச்சு, அவங்க நட எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். அதே மாதிரி பேச்சு வந்து லைட்டா வந்து ஒரு குரல்படி உள்ள ஒரு பேச்சு மாதிரி நல்ல தெளிவா இல்லாத பேச்சு மாதிரி இருக்கும். எழுத்து வந்து எழுதுனாங்கனாலும் கொஞ்சம் வந்து சைஸ் வந்து குட்டியா எழுதுற மாதிரி ஒரு நடுக்கம் உள்ள ஒரு எழுத்து மாதிரியும் நார்மலா எழுதுற சைஸோட வந்து உங்களுக்கு வந்து சைஸும் அளவு வந்து கம்மியாயிடும். நடக்கிறதுல கூட நிறைய பேருக்கு அந்த ஒரு கஷ்டப்படுவாங்க. ஒரு நேரம் நடக்க முடியாது. ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா நடக்கிற மாதிரி அப்படியே விழ போற மாதிரி நடந்து கரெக்டான பொசிஷன் அந்த ஒரு போக வேண்டிய இடத்துக்கு போவாங்க. ஒரு மாதிரி சாச்சு நடக்கிற மாதிரி நடப்பாங்க. சில பேருக்கு அவங்களோட நார்மல் பிஹேவியர்லயே நமக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். அவங்க இப்படி யூசுவலாவே இப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு இந்த சென்சரி ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து தொடுறதோ, ஸ்மெல்லோ, டேஸ்டோ இந்த இதுலயுமே சில பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கு. அவங்களோட பிஹேவியர்ஸ்லயுமே கொஞ்சம் மாற்றங்கள் வந்து பார்க்கின்சன்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து நல்லாவே பாக்குற மாதிரி அறிகுறி வந்து நிறைய வந்து தெரியும். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மூளைக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து சில தேவையில்லாத புரோட்டீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பில்டப் ஆயிட்டே இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு நர்வ் வந்து நிறைய நர்வ்ஸ் நம்மளுக்கு நியூரான்ஸ் இருக்கு. அந்த தலையில உள்ள நம்மளுக்கு பிரெயின்ல இருக்க செல்ஸுக்கு பேர் வந்து நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூரான்ஸ்ல இருக்க அந்த நர்வ் செல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறந்து போற ஸ்டேஜுக்கு வரும். அதோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப இன்ஆக்டிவ் ஆயிட்டே இருக்கும். இவ்வளவு நம்பர்ஸ் ஒரு ஒரு மில்லியன்ஸ் கணக்குல இருக்குன்னா இது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயசாகிறனால இது வந்து ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏஜ் ஆகுறனால நம்மளுக்கு இந்த நடுக்கம், இந்த ஸ்டிஃப்னஸ், இந்த ஸ்லோவா வந்து எல்லாமே பண்றது, இந்த நடையில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கெயிட்ல நம்மளோட வாக்ல வந்து நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். யூஸ்வலா வந்து வலது கையில மட்டும் ரொம்ப நடுக்கம் இருக்கு இடது கையோட. ஸ்டிஃப்னஸ் வந்து எனக்கு இடது கால்ல வந்து ரொம்ப இருக்கு வலது காலோட. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். ரெண்டு சைடும் ஈக்குவலா வந்து இருக்காது. இன்னொரு ஒரு ரீசன் இருக்கு. எசென்ஷியல் ட்ரெமர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரெண்டு கையுமே ஒரே மாதிரி தான் நடுக்கம் இருக்கும். ஆனா அந்த பார்க்கின்சன்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு சைடு மட்டும் ரொம்ப ஜாஸ்தி வந்து நடுக்கம் இருக்கும். இதை வச்சே நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் இவங்களுக்கு டயக்னோசிஸ் அப்போ. ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் வந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு வருது. முக்கியமா வந்து கொரோனாவோட ஆஃப்டர் எஃபெக்ட், கொரோனானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரவங்களுக்கும் இந்த பார்க்கின்சன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து தாக்கத்தை வந்து இது வந்து உண்டு பண்ணுது. இது எதனால முக்கியமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு வந்து தலையில வந்து அடிபட்டிருக்கும். அந்த ஒரு ரீசன்னால வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருக்கும். ஒரு அடிபட்டிருக்கனால இது வரலாம். ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி ஏற்கனவே வந்து அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி யாருக்காவது வந்து பார்க்கின்சன்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஏஜ் ஆகும்போது அந்த கிட்ஸ் வந்து ஏஜ் ஆகும்போது இவங்களுக்கும் அந்த பார்க்கின்சன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜெனட்டிக்கலாவும் இதுக்கு வந்து ரீசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்விரான்மெண்டல் நம்மளோட இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தும் நம்மளுக்கு என்விரான்மெண்டல் அதாவது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கொரோனா வந்திருக்கு அதுக்கப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட் ஆகும் இந்த என்விரான்மெண்டல் ரீசன்ஸ்னாலையும் இந்த இன்ஃபெக்ஷன்னாலையும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் மூலியமா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு கை நீட்ட சொல்லி அந்த மாதிரி வந்து நடக்க சொல்லி பார்த்தோம்னாலே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நியூரலாஜிக்கல் டெஸ்ட் மூலியமாவும் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்கு அப்படின்னு. இது வந்துருச்சு அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்நாள் வந்து கொஞ்சம் வந்து சுருங்கிடும். ஒரு 10 இருந்து 15 வருஷம் இந்த அளவுக்கு தான் அவங்களோட வந்து எக்ஸ்பெக்டன்சி லைஃப் ஸ்பேன் வந்ததுக்கு அப்புறமா இருக்கும். அதே மாதிரி நிறைய வயசானவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல், கொஞ்சம் தொண்டையில வந்து சாப்பாடு முழுங்குறது கூட சில பேருக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதே மாதிரி எந்திரிச்சிருந்தாங்கன்னா தலை சுத்தல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல இந்த பார்க்கின்சன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது அடிக்கடி வந்து கீழே விழுந்துருவாங்க நிறைய பேர். இந்த ஒரு ரீசன்னாலேயே கூட அவங்களோட டெத் வந்து அவங்களோட இறக்குறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி காம்ப்ளிகேட் ஆயிடும் இந்த பார்க்கின்சன்ஸ்னால. இதுல வந்து அலோபதியில வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இந்த பார்க்கின்சன்ஸுக்கு. பட் ஆனா வந்து இது எல்லாமே வந்து அந்த நடுக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள மெடிசன்ஸ் மட்டும் தான். ஸோ அதனால இதுல வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. முக்கியமா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த நடுக்கம் இருக்கும்போது இன்வாலன்ட்ரியா நம்மள அறியாமையே ரொம்ப நடுக்கம் வந்து வர்ற மாதிரி ஜாஸ்தி நடுக்கம் வர்ற மாதிரி ஆயிடும். இதை கம்பேர் பண்ணும்போது ஹோமியோபதியில வந்து பார்க்கின்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. இந்த ட்ரெமரை வந்து நம்ம கம்மி பண்றதுக்கும் இந்த நர்வ் வந்து ஏற்கனவே நமக்கு நர்வ் செல் டெத் ஆயிருக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு மூளையில. ஸோ அந்த ஒரு இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியல
இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குற மாதிரி, இந்த நர்வ் செல்ஸ்க்குலாம் ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குற மாதிரி இயற்கையான உங்களுக்கு தாவரத்துல இருந்து உள்ள மெடிசன்ஸ்னால வந்து உங்களுக்கு இந்த நரம்பு மண்டலத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குற மாதிரி, இதனால வந்து உங்களுக்கு நடுக்கமோ, உங்களுக்கு வர மறதியா இருக்கட்டும், உங்களுக்கு வர வந்து உங்களுக்கு இந்த பார்க்கின்சன்ஸ்னால வர்ற எந்த சைடு எஃபெக்ட், என்ன ஒரு தொந்தரவுகள்னாலும் உங்களுக்கு இயற்கையாவே உங்களுக்கு வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். ஸோ டோசேஜஸ் வந்து நம்மளோட மெடிசன்ஸ், நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இயற்கை மருத்துவம் அப்படின்றனால சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜஸா வந்து நமக்கு கூட்டிகிட்டே தான் போகும். நம்ம இங்கிலீஷ் மருந்து எடுக்கும் போது நீங்க என்னதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து கை நடுக்கம் எல்லாம் கண்ட்ரோலா இருக்கு, நான் நடக்கும் போதே நல்லா இப்ப நடக்க முடியுது அப்படின்னு நினைச்சோம்னாலும் இந்த மாத்திரை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர இந்த நோயோட தாக்கம் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. பட் ஹோமியோபதியில பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கறனால இந்த நோயை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக விடாம நம்ம அதே கட்டத்துல வந்து வச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா கம்மியும் பண்ற அப்படின்றனால நம்மளுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து நம்ம வாழ்நாள வந்து நமக்கு வந்து இயற்கை முறையில நம்ம கூட்டுறோம். ஸோ அதனால இதுல உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பத்தி உங்களுக்கு எதுவும் வந்து சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.